உங்க சமையல் யாருக்குமே பிடிக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அப்படின்னா இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க. தினமும் உங்களை தான் சமைக்க சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுல சூப்பரா இருக்கக்கூடிய இந்த வெஜ் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், சோம்பு, ஒரு இனுங்கு கருவேப்பிலை, 4 காஷ்மீரி வரமிளகா வறுத்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணில ஊற வச்ச சோயா கூட 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு, குறைஞ்சது 10 நிமிஷமாவது இதை ஊற விட்டுருங்க. இந்த பக்கெட்டு கடாயில கடலெண்ணெய் சேர்த்துட்டு 4 முந்திரி பருப்பு, 2 வரமிளகா, ஒரு இனுங்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், சும்மா 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், அரை தக்காளி, எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சோயாவையும் போட்டு வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க 2 நிமிஷம். இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கரண்டியாலேயே லேசாக இருக்க சோயாவை உடைச்சி விடுங்க. இப்போ நல்லா தளன்னு இந்த அளவுக்கு வரும்போது கை நிறைய கொத்தமல்லி தலையை நறுக்கி மேலாப்பில் தூதி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான வெஜ் மட்டன் ஃப்ரை ரெடி. வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.